த சிக்னேச்சர் அப்படின்னு ஹிந்தில ரிலீஸ் ஆன ஒரு படம். உசுறு போறதுக்கு பின்னாடி எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு கையெழுத்தினால உசுறு போகுமா? ஒரு கையெழுத்தினால மரணம் ஏற்படுமா? இந்த கேள்வியோட இந்த படம் பாருங்க. குறிப்பா வயசானவங்க எல்லாம் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம்னு சொல்லுவேன். ஒரு மெச்சூரிட்டி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு என்னதான் நீங்க வயசுல முதுமை அடைஞ்சிருந்தாலும் அதை தாண்டி வேற ஒரு முதுமையே நீங்க இந்த படம் பார்க்கும்போது உணர்வீங்க. கண்டிப்பா வயசானவங்க பார்க்க வேண்டிய படம்னு அடிச்சு சொல்லலாம். என்ன இறங்குறத வாங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில ஏர்போர்ட்ல அப்பா அம்மா பிள்ளைங்க மருமகளைய பேர குழந்தைன்னு எல்லாரும் கூடயும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிட்டு இவங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்றதுக்காக கிளம்ப போற சமயம் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்த அம்மா கரியோ திடீர்னு ஹார்ட்ட இறுக்கி பிடிச்சுக்கிட்டு பொத்துன்னு விழுந்துருது. ஆரடாக்கா இருக்குமோ என்னமோ தெரியல. அடுத்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஹாஸ்பிட்டல்ல பார்த்தா அந்த அம்மா கோமால கிடக்குது. 8 நாள் தான் ஆகுது. ஐசியூல வச்சு பாத்துக்கிறாங்க. புருஷ ஒரு மாதிரி நொந்து நூலா போயிருக்கிறாரு. அப்பா அம்மா கோமால கிடக்குறா. மெடிசன் வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்தாச்சா நசமா விசாரிக்கும். இதோ செக் பண்றேன்னு வெளியில போய் புள்ள கிட்ட கேக்குறாரு, என்னாச்சு மெடிசன்? பிரிஸ்கிரிப்ஷன் என்கிட்ட தான் இருக்குது, மெடிசன் வந்துடும். ஆனா டாக்டர் கிட்ட போய் டிஎன்ஆர் ஃபார்ம்ல சைன் பண்ணிடுங்க, என்ன எதுன்னு டிஸ்கஸ் பண்ணிடுங்க, நைட்டு நாம டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்றான் பையன். இவரும் போய் டாக்டர் கிட்ட அது என்ன சார் டிஎன்ஆர் அப்படின்னு விசாரிச்சா, இந்த மாதிரி கோமால கிடக்குற ஆட்களை செயற்கையா உயிரோட வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்தா செயற்கை சுவாசம் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. சம்பந்தப்பட்டவங்க இருக்கிறவா இருந்துட்டு எடுத்து இறந்து போயிடுவாங்க. ஆனா இதுக்கு கையெழுத்து போட்டாதான் வேலை நடக்கும் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. சரிங்க டாக்டர், இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? என்னைக்காவது ஒரு நாள் என் ஒய்ஃப் எந்திருப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருந்தா நான் காத்திருக்கலாம்னு கேட்டா தாராளமா நீங்க காத்திருக்கலாங்கிறாரு டாக்டர். அப்புறம் ஏன் இந்த இந்தியன் ஃபார்மை பத்தி என்கிட்ட விசாரிக்கிறீங்க, எக்ஸ்பிளைன் பண்றீங்கன்னு கேட்டா, ஏன்னா உங்க புள்ள இதுல கையெழுத்து போடுறதுக்கு அனுமதிக்கிறாப்லன்னு சொல்ல, புருஷன் நான் உயிரோட இருக்கும்போது புள்ளைக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நான் கையெழுத்து போடாத விட அவ சப்போர்ட்ல தான் இருக்கணும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார். இந்த பக்கம் கேன்டீன்ல புள்ள இருப்பான். வெறும் வந்த விடு, டேய் பிரிஸ்கிரிப்ஷனை கையில வச்சுக்கிட்டு மெடிசன் இல்லாம என்னடா பண்றேன்னு கேட்டா, பேசிருக்கேன் மெடிசன் இப்ப வந்துடும் அப்படிங்கிற சொல்றான். வாங்க இங்க உட்காருங்க, என்ன உட்கார வச்சு அந்த இந்தியன் ஃபார்ம்ல சைன் பண்ணுங்கன்னு பேச, என்ன விளாடுறியா? உங்க அம்மா சாகுறதுக்கு நான் கையெழுத்து போடணுமா அப்படிங்கிறாப்ல அவர் கேட்கிறார். அப்பா ஒரு நாளைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகுதுப்பா, எப்படிப்பா சமாளிக்க முடியும் அப்படின்னு பேசுறேன். அவன் ஏன் ஆயிட்ட போது உங்ககிட்ட நான் காசு கட்டனா இல்ல உன்கிட்ட நான் காசு கட்டணான்னு கேட்கிறேன். அதான் நான் பாத்துக்கிறேன் இல்ல, நான் பாத்து பேங்கிறாப்ல. எப்படி பாத்துப்பீங்க? உங்க அக்கௌண்ட்ல கிடந்ததே ஒரு 6 லட்சம் ரூபா, ஆல்மோஸ்ட் அது காலியாக போகுது, எப்படி உங்களால பாத்துக்க முடியும்? எனக்கு இங்க நான் கேட்ட லீவே இன்னும் அப்ரூவ் ஆகாம இருக்குது அப்படின்றாப்ல புலம்ப ஆரம்பிச்சிடறேன். ஏண்டா எங்களுக்கு உங்களெல்லாம் வளர்க்கும் போது பிரச்சனை இல்லையா? உங்களெல்லாம் நாங்க வளர்த்து ஆளாக்குறது பிள்ளை எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்திருப்போம். அந்த பிரச்சனையில கண்டு ஓடுற ஜென்ரேஷன் நான் கிடையாது. கடைசி வர நிப்ப நீங்க தான் ஐயோ அம்மா வலிக்குதுன்னு ஓடுற கேசுங்க. நீ ஓட நான் பாத்துக்கிறேங்கிறாரு. என்ன பெருசா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறோம்? சப்போர்ட்டுக்கு கூட நில்றான்னு கேட்கறோம், அவ்வளவுதான். இந்த சங்கடத்துல இருந்து ஓடணும்னா தாராளமா ஓடிப்போ அப்படிங்கிறாப்ல சொல்றாரு. இல்லப்பா நான் தான் ஓரளவு அங்கே எங்கேயும் கடன் கேட்டு பணத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். கிடைக்கிற பணத்தை வச்சு அடுத்த ஒரு 10-15 நாள் அவங்க வச்சிருக்க முடியும். அதன் பிறகு அப்படிங்கிற அவன் இதுக்கு மேல பேச முடியாம அவரை விறுவிறுன்னு எந்திரிச்சிடறார். ஸ்டேஷன் பக்கம் போறார். அப்புறம் ஒரு பழமையான கட்டணம் ஒண்ணு இருக்கு. அங்க அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி வரத வழக்கம் போல அந்த ஞாபகத்துல அங்க போயிட்டு வர கற்பனை இப்ப அவரு தான் பொண்ணோட வீட்டுல இருக்கிறாப்ல. பொண்ணு பணம் நாட்டையெல்லாம் வீட்டுல சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. தான் பொண்ணு கிட்ட உங்க அம்மாவை நான் கட்டிக்கும் போது ஒரு பாயி, ஒரு கட்டில, ஒரு இரும்பு கட்டில, ஒரு பொட்டி, அதுல சில ஐட்டம், அவ்வளவுதான். தம்மா துண்டு சேலரி, அதை வச்சுக்கிட்டே எங்களோட பயணத்தை நாங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் நீ பிறந்த, குடும்பமே சந்தோஷத்துல நல்லா இருந்தது. அப்புறம் உன் தம்பி நந்தா பிறந்தான். அப்புறம் கொஞ்ச நாள்ல எங்களோட ஏழ்மை கொட்ட விதமா மறைஞ்சது. இப்போ பொண்ணு இருக்கா, பையன் இருக்கிறான், மருமக இருக்கிறான், மருமக இருக்கிறா, பேர குழந்தை எல்லாம் இருக்கிறாங்க. வசதி வாய்ப்பு ஓரளவு இருக்குது. இவ்வளவு இருக்கும்போது கூட என் மனைவியே இருக்க வேண்டாமா? அவ கையை பிடிச்சிட்டு நம்ம கூட உட்கார வேண்டாமா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். ஒன்னும் பிரச்சனை இல்ல, அம்மா எந்திரிச்சிருவாங்க, ஏன் இப்படி புலம்புறீங்கன்னு பொண்ணு விசாரிக்கிறார். என்கிட்ட போதுமான அளவு பணம் இல்லைங்கிறாரு. சேவிங்ஸ்ல வச்சிருந்த பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சுங்கிறாரு. நம்மளோட கலாச்சாரத்துல பொண்ணு கிட்ட அப்பா பணத்தை எதிர்பார்க்க கூடாது. இருந்தாலும் என் பொண்ணு கிட்ட நான் இப்ப பிச்சை கேட்ட வந்திருக்கிறேங்கிறாப்ல. ஆனா நீ கொடுக்குற பணத்தை கண்டிப்பா திரும்ப கொடுத்துருவேன், கடனா கொடு, உன் புருஷன் முன்னாடி நீயே ஆமாலப்பட விட மாட்டேன் அப்படின்னு பேசுறாப்ல. சரிங்க நான் என் புருஷன் கூட பேசுறேன் அப்படின்ட்டு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள புருஷங்கார மருமக வந்துட்டா. எங்க இருக்க அப்படின்னு விசாரிக்கிறான். நான் பேசிட்டு வரேன், நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவளும் தான் புருஷங்கிட்ட பேசுறதுக்காக போறா. பொண்ணும் மருமகனும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நமக்கு காட்டல. அடுத்து டின்னர் சாப்பிடறதுக்காக பொண்ணு, மருமகன், பிள்ளைங்க எல்லாம் அவர் கூட உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. மாமனாரே வெளியில இருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய பங்களா, காரு, வீடு இதெல்லாம் இருக்கிறாப்ல. வெளியில இருந்து பார்த்தா தோணும், ஆனா உண்மையிலேயே அவ்வளவு ஒண்ணு நாங்க சொகுசா வாழ்ந்துடல. ஒரு புதுசா ஒரு பிளாட் வாங்குறதுக்காக இன்னைக்கு தான் நான் ஃபைனலைஸ் பண்ணி ஒரு டீல முடிச்சேன். எக்ஸ்ட்ரா இருந்த அந்த அமௌண்ட் ஃபுல்லா ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், பங்குல போட்டேன். ஆனா உங்க பொண்ணு டெய்லி அந்த பரதநாட்டியம் கிளாஸ் எடுத்து 1 லட்சமோ 2 லட்சமோ சேர்த்திருக்கிறா. அந்த காசை வேணா நான் கடனா கொடுக்க சொல்றேன், என்ன சொல்றீங்க மாமா அப்படிங்கிறாப்புல பேசுறாரு மருமகன். இன்னும் கொஞ்சம் ஓரளவு பணத்தை ரெடி பண்ண முடியும்னு நினைக்கிறேன், ஏதோ முடிஞ்சதை பண்றேங்கிறாப்புல மருமகன் பேசுறான். மாமனாரும் நன்றிக்கு மருவானே அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா கூட ஒரு 3 லட்சத்துக்கு மேல தேடாதுன்னு நினைக்கிறேன்.
கேக்குறேன். மருமகனோட கணக்க பார்த்தா. ஆனா அன்னைக்கு ராத்திரி அப்பாவை பாக்குறதுக்காக மெதுவா வரா. எதையோ மறைச்சு வச்சு எடுத்துட்டு வரா. என் புருஷன் ஏதோ நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறா சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சும்மா போய் வர்றவங்கல பாதி பேரு காசு கொடுக்காம தான் என்கிட்ட பரதநாட்டியம் கத்துக்கிறாங்க. ஏதோ ஒரு பேஷனுக்காகத்தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். சும்மா 10,000 15,000 தான் பாக்குறேன்னு சொன்னா இதுக்காக இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற வேணான்றவர் என் புருஷன். அதனால நிறைய சம்பாதிக்கிறதா சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லியிருந்தேன். இவ்வளவு நாள்ல நான் சம்பாதிச்சது இந்த 50,000 ரூபாய் மட்டும்தான் அப்படின்னு கையில இருந்த அந்த 50,000 ரூபாய் கொடுக்குறா. சரிமான அவரு வாங்கிக்கிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீ சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் எனக்கு முக்கியம் தான் அப்படின்னு வேற சொல்ற. நீ எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு மதிப்பு இவ்வளவு அவ்வளவு நல்லா இல்ல. திஸ் இஸ் பிரைஸ்லெஸ்ங்கிறாப்ல. தப்புன்னு அவங்க கையில போட்டிருந்த தங்க வலையில எல்லாம் கலட்டி கொடுத்துறாங்க. இன்னும் வலையில கலட்டுற வேண்டாங்கிறாரு அப்பா. அம்மா உசுர விட அதெல்லாம் முக்கியம் வச்சுக்கங்கன்னு பொண்ணு கலட்டி கொடுக்குது. சரி படுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ரூம்ல படுக்க வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டுறாங்க. தலைவர் வழக்கம் போல அந்த பழைய சங்க கட்டடம் இருக்கு அங்க போயிட்டு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வர. பக்கத்துல ஒருத்தர் ஒரு தாரிக்காரர் உட்கார்ந்து இருப்பாப்ல. உள்ள வந்த நசம்மா தாரிக்காரருக்கும் சரி இவருக்கும் சரி இந்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு கொடுக்க தாரிக்காரர் அதெல்லாம் பார்த்துட்டு எங்க ஒரு பேஷண்ட்டுக்கு நீங்க மெடிசின் கேட்பீங்கன்னு பார்த்தா ஒட்டுமொத்த ஹாஸ்டலுக்குமே நீங்க ஒட்டுமொத்த ஹாஸ்பிட்டலுக்குமே நீங்க மெடிசின் கேட்கறீங்க போல இவ்வளவா அப்படின்னு கேட்கறான் அவன். உங்களுக்கு இந்த பிரிஸ்கிரிப்ஷன் மருந்துகள்ல ஏதாவது பிரச்சனைனா டாக்டர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு அந்த சிஸ்டர். பக்கத்துல இருந்த நம்மளோட பிரிஸ்கிரிப்ஷனையும் கையில எடுத்துக்கிட்டு ஒரு நிமிஷம் என் கூட வாங்கன்னு கூட்டிட்டு வராப்ல. இந்த பக்கம் டாக்டர் ரிசப்ஷன் சைட்ல ஜாலியா பேசிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் அப்படிங்கிறாரு இவரு. ஏதோ சினிமாவை பத்தி பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் சார் இங்க முக்கியமான மேட்டர் சொன்னதும் சரி உள்ளவா பேசிக்கலான்னு கூப்பிட்டா இல்ல இல்ல இங்கதான் பேசி ஆனு சத்தம் போட ஆரம்பிக்கிறான் டாடி. கடந்த பல நாட்களா நீங்க என் ஒய்ஃபுக்கு மருந்து பிரிஸ்கிரைப் பண்ணிட்டே இருக்கிறீங்க. நாங்க உங்களை நம்பி உங்க ஜட்மெண்ட்டை நம்பி கேள்வியை காம எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருந்தோம். ஆனா நேத்து செக் பண்ணி பார்த்தா ஹாஸ்பிட்டல் இருக்கிற அத்தனை பேஷண்ட்டுக்கு சேத்தாப்புல மருந்து எழுதி கொடுக்குறீங்க அப்படின்னு விசாரிக்கிறேன். உள்ளயா பேசிக்கலான்னு கேட்டா இல்ல நான் எல்லாத்தையும் மாதிரி பேசி ஆனும். எனக்கு புரியல சார். என் ஒய்ஃபுக்கு தான் உடம்பு சரியில்லை. தினமும் நீங்க ஒரு மருந்து லிஸ்ட் கொடுக்குறீங்க. டெய்லியும் மாஸ்க் லிஸ்ட் 15 வருது. ஏன் ஒரு நாளைக்கு என் ஒய்ஃப் 15 மாஸ்கா போடுறா அப்படின்னு விசாரிக்கிறாரு. வெளியில இதே மாஸ்க வாங்கினா 50 பைசா. ஆனா உங்க ஹாஸ்பிட்டல் வைப்பாங்கன்னா 20 ரூபாய். எதுக்கு இவ்வளவு ரேட்டு கூட? இதோ இந்த பிரிஸ்கிரிப்ஷன்ல மேல எமர்ஜென்சி அப்படின்னு எழுதிட்டா போதும் ரேட் எல்லாம் பல மடங்கு உங்க மெடிக்கல்ல ஏற்றிடுவாங்க தானே அப்படின்னு விசாரிக்கிறார். இது ஏமாத்த வேலை. அதே மாதிரி எத்தனை டெஸ்ட் தான் தேவையில்லாம எடுப்பீங்க நீங்க? இதுவரை எத்தனை தடவை டெஸ்ட்னு ரத்தத்தை உறிஞ்சிருக்கிறீங்க? ஏற்கனவே பயன்படுத்தின சிரிஞ்சிய திரும்ப பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறீங்க. ஆனா அதே பேஷண்ட் தான் திரும்ப 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 ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருந்தா டெஸ்ட்ங்கிற பேர்ல எங்க காசை உறிஞ்சிக்கிட்டே இருந்தான்னு கேக்குறாப்ல. அதுக்கு இந்த டாக்டர் இங்க பாப்பா எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கு பாலிசி இருக்கு. 1-2 டாக்டர்ஸ் இந்த மாதிரி தப்பு பண்றதுனால மொத்த ஹாஸ்பிட்டலுமே தப்பு பண்ணிடாத ஆயிடாது அப்படிங்கிறாப்ல. சார் இவ்வளவு ஓப்பனா நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா தப்பு பண்ணவங்க மேல ஏன் நீங்க ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேக்குறாரு டாடி. நேத்து உங்க வார்டுபாயி இன்னொரு பேஷண்டோட பிரிஸ்கிரிப்ஷனை என்கிட்ட கொடுத்துட்டான். பேஷண்டோட பேரை பார்க்காம நான் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன்னு வைங்க அதையும் என் தலையில கட்டியிருப்பீங்க. ஓ இவரோட பொண்டாட்டி இல்லன்னு இவரோட புள்ள கோமால கிடக்கிறான் போல தெரியுது. என் பிள்ளைக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுத்தீங்க. தலையோட பொசிஷன் சரியில்லைன்னு மறுபடியும் எம்ஆர்ஐ டெஸ்ட் எடுக்க சொன்னீங்க. மறுபடியும் நான் பே பண்ணேன். கோமால கிடக்காத ஆளுனா கூட தலையை அசைப்பாங்க மறுபடியும் டெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லலாம். என் புள்ள அசையாம கோமால கிடக்கிறவன் அவனை முதல் டெஸ்ட்லயே சரியா எடுக்க வேண்டியதானே. அதை தாண்டி தப்பு நடந்தா உங்க வார்டுபாய் தான் காரணம். ஆனா 2வது முறை டெஸ்ட்டுக்கு நாங்க பே பண்ணணுமான்னு கரெக்டா கேட்கிறேன். பாருங்க சார் எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் மேனேஜ்மெண்ட்னு ஒண்ணு இருக்கும் டாக்டர்ஸ் டீம்னு ஒண்ணு இருக்கும். நான் டாக்டர் உங்க பிரச்சனையில அதோ கம்ப்ளைண்ட் பாக்ஸ்னு ஒண்ணு இருக்கா புகார் பெட்டி அதுல எழுதி போடுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அதை படிச்சு பார்த்துட்டு ஆக்ஷன் எடுக்குங்கிறாப்ல. உங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸ் ஆல்ரெடி நிறைஞ்சு வெளியுது. இதுக்கு மேல இதுல கையெழுத்து போட்டோ இல்ல இருக்கிற பேஷண்ட் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட்டை வாங்கி எழுதி உள்ள போட்டதுக்கு எனக்கு நேரம் இல்லன்னு பேசிட்டு இருக்க. வாங்க பேசிக்கலாம் வாங்கன்னு உள்ள எழுதிட்டு போயிட்டாரு. இதையெல்லாம் நம்ம ஆளு பாத்துட்டு இருக்கிறாப்ல. அப்படியே உடஞ்சு போய் நிக்கிறாரு. அப்ப நம்ம கிட்டயும் உறிஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்களோ அப்படின்னு அவருக்கு தோணுது. உள்ள போய் பேசி பாத்துருக்காரு. ஆனா ஒண்ணு விலைக்காகல. இவங்க எல்லாம் திருந்த மாட்டாங்க சார். நீங்க எல்லாம் கேள்வி கேட்க மாட்டீங்களா? என்ன மாதிரி ஒருத்தன் கேள்வி கேட்டா எல்லாரும் பைத்திய மாதிரி தான் பாப்பாங்க. எல்லாரும் கேள்வி கேட்டாதான் அவைய திருந்துவானுங்கன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு. என்ன பாருங்க இங்க பேஷண்டா இருக்கிற எல்லாரோட பாடியையும் பிளாஸ்டிக்ல போட்டு கொடுப்பாங்க பாருங்க. ஒரு நாள் வரத்தான் போகுது. அதுவும் பணம் கொடுத்துமே செலவு பண்ணியுமே இன்னைக்கு எனக்கு இந்த கஷ்டம் நாளைக்கு நீங்களே ஏன் நிலைமை தான் இருப்பீங்கன்னு சொல்லி இவரோட பிரிஸ்கிரிப்ஷனை அவர்கிட்டயே திரும்ப கொடுத்துறாப்ல. அப்புறம் அந்த டாக்டர் வந்து பாருங்க மெடிசன்ஸுக்கு உங்க ஒய்ஃப் நல்லா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. நம்பிக்கையே நான் இழக்கல. நீங்க இழந்துடாதீங்க. அப்புறம் அந்த தாரிகாரன் பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இன்ஃபுளுன்ஸ் ஆக வேண்டாம். சும்மா டிராமா ஒரு டிராமா கின் மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்காப்ல. அப்படி இப்படின்னு பேசணும். ஓகே சார் நான் உங்களை நம்புறேன் சார். அது அவங்க பர்சனல் மேட்ரு. நான் உங்களை நம்புறேன் சார். நீங்க தெய்வம் மாதிரி சார் நான் பேசுறேன். உடனே டாக்டர் சூப்பர்னு கிளம்பிடுறாப்ல. அடப்பாவுமே பேட்டியும் மருமகளும் வராங்க. எங்கம்மா உன் புருஷன் அப்படின்னு கேட்டா கான்பூர் போயிருக்கிறாரா லீவு கிடைக்கலையா? அதான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா அந்த அம்மா சொல்ல சரி உட்காருன்னு உட்கார வைக்கிறாரு மருமகளை. என் மேல கோமா இருக்கானவன் அப்படின்னு விசாரிக்கிறார். புள்ளைக்கு என்ன மன வருத்தம்னா தான் பொண்ணுக்காக இவரு நிறைய செலவு பண்ணி நல்ல விதத்துல கல்யாணம் பண்ணாரா ஒரு பெரிய இடத்துல. ஆனா தான் பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒர்க் ஷாப் வைக்கணும்னு நினைக்கும் போது அப்பா பெருசா உதவி பண்ணலையா? அதெல்லாம் கோவத்துல பேசிருப்பான் போல பொண்டாட்டிக்கிட்ட. இவங்க தாங்கி சொல்றாங்க. சரி அதெல்லாம் கிடக்கட்டுமா என் முண்டாட்டிய பாத்துக்க. இந்த பணம் நீங்க ஏதாவது கேட்டா என்ன பணம் கொடு
நான் என் சொந்த ஊருக்கு கிராமத்துக்கு போயிட்டு வரேங்கிறாரு. சொல்லிட்டு கிளம்பும்போது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி இந்தாத சாப்பாடு போற வழியில சாப்பிட்டுக்கங்கன்னு கொடுக்குறா. நல்ல மருமகரா, நல்ல பேத்திதான், கட்டி பிடிக்கிறா பேத்தி. சொந்த ஊர் பக்கம் ஒரு வீட்டை பார்த்ததான் மனுஷனுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது. 35 வருஷமா வேலை பார்த்து அந்த ரிட்டையர்மெண்ட் பணத்தை வச்சு இப்படி அவுட்டர்ல சொந்த ஊர்ல ஒரு வீடு கட்டினா நீங்க பண்ணதுலயே உருப்படியான விஷயம்னு ஒய்ஃப் பேசிருப்பாங்க போல. அதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். பக்கத்து வீட்டுல இவரோட பிரதர் வைக்கிறாப்ல போல தெரியுது. இன்னைக்கு இவங்களுக்கு கல்யாணம் நடந்து 35 வருஷம் ஆச்சு போல. மரத்துட்டாப்ல ஒய்ஃப் தான் ஞாபகப்படுத்துறாங்க. காலை திறந்து பார்த்தா பழசு மறுபடியும் ஞாபகத்து வருது. ஆள்ல உட்காந்துட்டு புருஷனோட கால்ல இருக்கிற நகத்தெல்லாம் ஒய்ஃப் கட் பண்ணி விட்டு இருப்பாங்க. வெளிநாட்டுக்கு போலாம் என்ஜாய் பண்ணலாம் ஐடியா கொடுத்தது இவங்க தான் போல. ஹீரோ போறோம், என்ஜாய் பண்ண போறோம், எந்த கமிட்மெண்ட்டும் இல்ல அப்படி இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த அம்மா. சொல்ல போனா இந்த யூரோ ட்ரிப்புக்காக ஒரு ஹாலிடே பேக்கேஜ புக் பண்ணது கூட அவங்க தான் போல. சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க ஹஸ்பண்ட. பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே வீட்டுல தங்கி இருக்காப்ல. உடன்பரப்பு வருது. இந்தப்பா சாப்பாடு வீட்டுல இருந்து கொடுத்து விட்டதா சொல்லி கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த மாதிரி வீட்டை விற்கணும்னு ஐடியாவோட வந்து எடுத்து சொல்றாரு. இவ்வளவு ரிமோட் ஏரியால இருக்கிற வீட்டை விற்கிறதா இருந்தா அந்த கிராமத்துல இருக்கிற ஆட்கள் யாராலையும் வாங்க முடியாது. ஏதாவது வெளியில சிட்டில இருக்கிற ஆட்களை தான் வாங்க முடியும். நீ வேற பணம் அர்ஜென்ட்ங்கிற, இன்னைக்கே வேணுங்கிற, எப்படி போக முடியும்னு கேட்க, அட பாதி காசு வந்தா கூட எனக்கு ஓதும்பா வித்துடலாம்பாங்கிறாரு அவரு. பாதி காசு கூட இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்ல. சரி கிடைக்கிறத வாங்கிட்டு போறேன்னு சொன்னதும் ஏப்பா இவ்வளவு இறங்கி வந்தா நானே கூட வாங்கிடும் போல ஏங்கிறாரு அவரு. அப்ப தாராளமா நீ வாங்கிக்கோ, குடுக்குற காசை கொடுங்கிறாரு. ஏப்பா அவ்வளவு காசு இருந்தா ஒன்னு நான் அந்த வீட்டையே விக்க விட்டுருக்க மாட்டேன். இந்த அப்பா காசு உங்ககிட்ட மொத்த காசு நான் கொடுத்துருக்க மாட்டேனா? அந்த குடுப்புனா எனக்கு இல்ல, நான் என்ன வரட்டுங்கிறாப்ல. பணம் இல்ல அவர்கிட்ட. ஆனாலும் ஒரு நல்ல அட்வைஸ் பண்றாரு, வீட்டை விக்காத, இப்ப வித்தா அடிமாட்ட விலைக்கு தான் கேட்பானே கொடுக்காரங்கிறாரு. ஆனா எனக்கு வேற வழி இல்லைங்கிறாரு அவரு. மிஷின் ஓடுற வரைக்கும் என் ஒய்ஃப் உயிரோட இருப்பாங்கன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. காசு கொடுத்தாதான் மிஷின் ஓடும் அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளிட்டாப்ல. சரி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை வாங்குறதுக்கான ஆளை நான் ரெடி பண்றேன். ஆனா நீ போயிட்டு உன் புள்ளையோட வா அப்படிங்கிறாப்ல. ஏன் புள்ளையோட வரணும்? ஏன் சொத்து தானே இது அப்படிங்கிறாரு அவரு. ஏன்னா இந்த வீட்டை வாங்கும்போது நீயும் உன் புள்ளையும் சேர்ந்து டாக்குமெண்ட்ல கழுத்து போட்டு வாங்கிருக்கீங்க. ஈஸியில உங்க 2 பேரோட பேரும் சேர்ந்து இருக்குது. சோ விக்கிறதா இருந்தா 2 பேரும் சேர்ந்து வந்துதான் கழுத்து போடணும் சொன்னதும் அவருக்கு அது கொஞ்சம் ஷாக்கா இருக்குது. சரி நான் அவன்கிட்ட பேசி பாக்குறேன்னு கால் பண்றாரு. காலை கட் பண்ணி விடுறானா. திரும்ப திரும்ப கால் பண்ணி ஒரு வழியா புள்ளைய பிடிச்சிட்டாப்ல. என்னப்பா விடாம கால் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறான் அவன். ஊருக்கு ஒரு நிமிஷம் கிளம்பி வரையா அப்படின்னு கூப்பிடுறாரு. எதுக்குன்னு கேக்குறான் அவன். வீட்டை வைக்க போறேங்கிறாப்ல. என்ன திடீர்னு வீட்டு வைக்க போறீங்கன்னு அவன் ஷாக் ஆகிறான். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும், என் ஒய்ஃபை காப்பாத்தணும், வீட்டை வைக்கணும்னு சொன்னா உங்களுக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சான்னு கேக்குறான் அவன். அதெல்லாம் எதிரும் இங்க எழுத்து போட முடியாதுங்கிறான். இது முட்டாத்தனங்கிறான். ஏண்டா உங்க அம்மாவை காப்பாத்தணும் சொல்றது முட்டாத்தனமா அப்படின்னு அவர் கேட்கிற. அந்த வீடை விக்க நான் விடவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான். ஏன் விடுறா அப்படின்னு சொல்லி முடிக்கல. தப்புனும் போனா கட் பண்ணி விட்டுட்டான் பையன். வீட்டுக்கு வெளியில சோகமா உட்கார்ந்தவரு ரொம்ப லேட் நைட்ல தான் படுக்கிறதுக்கு உள்ளே போறாரு. ஹாஸ்பிட்டல பார்த்தா ஒய்ஃப் தான் பில் கட்டிட்டு இருக்காங்க. பையன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிக்கிறான். வாங்க வாங்கன்னு அவ்வளவு கூப்பிட வேண்டியிருக்குதான் உள்ள வர மாட்டேங்கிறான். உன்னோட அம்மா அப்பா வா உள்ள வந்து பாருன்னதும் உள்ள வந்து பாக்குறான் அம்மாவை. அழுகியா தான் வருது. ஆனாலும் நிக்க மனசு இல்லாம வெளியே போயிடலாம். அடுத்த காலையில தன்னோட உடன்பிறப்பு கிட்ட புள்ள கிளத்து போட ஒத்துக்க மாட்டேங்கிறான். புள்ளையோட